nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். கல்லூரி மாணவிகள் பாலியல் ரீதியான துன்புறுத்தப்படுவது, கற்பழிப்புக்கு உள்ளாவது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுகவோடய சம்பந்தப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் உங்களுக்கு தெரியும், நம்ம ஓப்பனாகவே பேசலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கணும். இதில் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற அல்லது உங்கள் அரசு மீது சுமத்தப்பட்டிருக்கிற இந்த பழியிலிருந்து அல்லது உங்கள் கட்சிக்காரர்கள் என்று சுமத்தப்பட்டிருக்கிற இந்த பழியிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் ஞானசேகரன் என்பவர் யார்? யார் அந்த சார்னு எதிர்கட்சிகள்லாம் ஒரு ட்ரெண்ட் இல்ல. இன்னைக்கு அண்ணாமலை சாட்டையால தன்னை அடிச்சுக்கிட்டாரு. பாதிக்கப்பட்ட பெண்ணினத்திற்காக போராடுவது ஒரு மனித குலத்தினுடைய அது இயல்பு. ஏற்கனவே அந்த உங்களை போன்ற ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் அந்த பகுதி மக்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்றாங்க. ஒரு பொண்ணோட போட்டோ போட்டுட்டு புதுசா பொட்டி வந்திருக்கு அப்படின்றாங்க. இவங்க இந்த மாதிரிலாம், நானும் அந்த பேஸ்புக் குழுவில் இருந்தேன், அந்த வாட்ஸ்அப் குழுவில் இருந்தேன். பெண்கள் ஏதாச்சும் புதுசா வந்துச்சுன்னா அதுக்கு பெயரிட்டு இப்படி வந்திருக்கு மாப்பிள்ள அப்படின்னு செய்தி பரிமாறுவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காருல, அவர் விசாரணைக்கு உட்படுத்துங்க. இதையெல்லாம் அத்தன்டிக் டேட்டா நம்முடைய அண்ணாமலை அவர்கள் கேட்டு அவர் மக்கள் முன் வைத்திருந்தாருன்னா அது ஒரு நியாயம். தன் தொண்டர்களை இல்ல தன் மகளிர் பிரிவு ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை போராடினா கைது பண்ணிடுறீங்க. பரவாயில்ல, இப்ப ஏமெல்லாம் முன்னாள் ஆளுநர் அவங்களையே தூக்கி பண்ணதாங்க செய்வாங்க சார். நானும் அடி வாங்கியிருக்கேன் சார், ரத்தம் செஞ்சிருக்கேன் சார். அப்படி நடத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அதனால என்ன பிரயோஜனம்? சின்ன ஆதங்கம் தானே. சரி, அதை விட்டுருங்க. இந்த விஷயத்துக்கு அவர் அப்படி செஞ்சிருக்க வேண்டாம். இது அது இன்னும் வீரியமான ஒரு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கணும். தமிழனுடைய அந்த போர்க்குணம், அந்த அரசீற்றம் என்பது அதை செய்த அநியாயக்காரனே, அக்கிரமக்காரனே அந்த இடத்திலேயே தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழனுடைய மரபு. அவருடைய அரசியல் கோமாளித்தனத்தை அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாட்டையால் அடிச்சு அது ஒரு காமெடியா மாத்திட்டார் என்பதுதான் என்னுடைய பார்வை. இந்த போராட்ட சென்சிட்டிவிட்டியை குறைச்சிட்டாரு. ஆமா, விஜய் அவங்களும் இந்த விஷயத்துல தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. விஜய் அவரும் அதே மாதிரி கவர்னர் போய் சந்திச்சு ஒரு மனுவை கொடுத்துட்டு திரும்ப பனையூர்ல போய் பெரிய கேட்டை எடுத்து சாத்திக்கிட்டார். பத்திரிகையாளர்களையும் சந்திக்கல, அந்த நகலும் வெளியே வரல. இந்த கடிதத்துல என்ன இருந்ததுன்னு கவர்னர் மாளிகை வெளியிட்டாதான் தெரியும், இல்ல விஜய் வெளியிட்டாதான் தெரியும். கண்டிச்சு அறிக்கை விட்டாரு. ஐயோ, நீங்க அறிக்கை தாங்க விடுறீங்க, ட்வீட் தாங்க போடுறீங்க, அறிக்கை எழுதி கொடுத்து ஜெராக்ஸ் போட்டு மக்களை கொடுங்க தான் சொல்றீங்க. நீங்க அந்த காலத்துக்கு உன் தொண்டை தானே உனக்காக கைது பண்ணி உள்ள இருக்கிறான். உங்களுடைய அந்த மண்டபத்துல அவங்களை சந்திச்சு பேசலாம்ல. ஆனா விஜய்க்கு இருக்கிற மாஸ்க்கு ஒரு பெரிய நெருக்கடி ஆயிடும். அதெல்லாம் சந்திக்கப்படுவாங்க. என்ன மக்கள் கூட்டம் நிறைய கூடிடும். இதெல்லாம் நீங்க சாக்கு சொல்லாதீங்க. கூட்டம் யாருக்கு எம்ஜிஆர் கூடாத கூட்டம் இவர் கூடிடுமா? ஜெயலலிதா கூடாத கூட்டம் இவர் கூடிச்சா? இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன இந்த நாட்டுல மிகப்பெரிய அரசியல் நடிகனாக இருந்த ஒரு கூட்டம் இவர் கூடிடுமா? நமக்கு இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய இந்த செயல்பாடு, மனு கொடுக்கிறாரு, ஒரு எலைட் பாலிடிக்ஸ் பண்றாரு. அடுத்து அண்ணாமலை அவர் சாட்டையில் அடிச்சுக்கிட்டு கார்பரேட் பாலிடிக்ஸ் பண்றாரு. இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்களுக்கு ஏன் பயப்படுறாங்கன்னு கேக்குறீங்க. பழைய ஓல்ட் ஸ்கூல் தாட்டோ அது. ஏன்னா இப்ப புது நவீனத்துல அவங்களுடைய செயல்பாடு இந்த அரசியல் களத்துக்கு அதுதான் தேவையோ. தமிழ்நாடு அரசியல் களம் சூடா இருக்கு. அதுவும் குறிப்பா வழக்கமா வட மாநிலங்கள்ல நடந்த ஒரு நிகழ்வுக்கு இங்க நம்ம எதிரொலிச்சுக்கிட்டு இருப்போம். பெண்கள் பாலியல் வன்புறுத்தலுக்கு உள்ளாக்குறதோ இல்லை துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குறதோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு இங்கே நம்ம எப்படி இருக்கு பாருன்ட்டு இருப்போம். இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே இப்படி ஒரு நிகழ்வு நடந்து அதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்வினைகள் ஆட்டிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை குறித்து உங்களுடைய பார்வை? எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்வினை ஆட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. அதில் ஒரு சின்ன திருத்தம். கூட்டணி கட்சியான வேல்முருகன் கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நேற்றுக்கு இதற்கான ஒரு போராட்டத்தை நாங்கள் சேலத்தில் முன்னெடுத்திருக்கிறோம். அதாவது ஒரு பெண், அதுவும் ஒரு கல்லூரி மாணவி, ஒரு புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் இந்த சம்பவம் நடந்தேறி இருக்கிறது என்பது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு மிக கடுமையான ஒரு தண்டனை உடனடியாக கிடைக்கப்பெறுவதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். காரணம், இது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இப்போ சமீப காலங்களாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பெண்கள், உங்களுக்கு தெரியும், வேலூரில் இதே மாதிரி ஒரு கல்லூரி மாணவியை தன் காதலனோடு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வடமாநில கும்பல் அந்த காதலனை அடித்து விரட்டி துரத்தி விட்டு அந்த பெண்ணை கற்பழித்து மிகப்பெரிய ஒரு பாதக செயலில் ஈடுபட்டார்கள். இப்போ நேற்றைய முன்தினம் கூட திருச்சி அருகே ஒரு பெண் ஒரு நர்சிங் கல்லூரி மாணவி இன்றைக்கு கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு உடல் கிடைத்திருக்கிறது. அவர் கற்பழிக்கப்பட்டு வீசப்பட்டார் என்பதை உடற்கூறு ஆய்வில் தான் தெரிய வரும். ஆக
இது போன்ற சம்பவங்களை மிக ஒரு சென்சிட்டிவ், இது வந்து அது கல்லூரி மாணவிகள் பாலியல் ரீதியான துன்புறுத்தப்படுவது, கற்பழிப்புக்குள்ளாவது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இதில் வந்து அரசு மிக மிக ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய அந்த சம்பவத்தை கையாண்டிருக்க வேண்டும். ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டவுடன் அந்த ஒரு குற்றவாளியோடு இதை முடித்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வாக இது அமைந்துவிடக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு பல்வேறுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதனால் என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு அங்கே நடந்த அந்த சம்பவத்தில் ஞானசேகரன் என்கிற ஒரு கயவன் ஒரு குற்றவாளி பதிவேட்டில் தொடர்ச்சியாக குற்றம் செய்கின்ற 20க்கும் மேற்பட்ட வழக்குகளை இருக்கிற ஒருவனோடு இந்த வழக்கு முடிவு பெறுவதற்கான சூழல் இருப்பதாக இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள். நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கைபேசி தற்போது காவல்துறையால் கைப்பற்றப்பட்டிருக்கு. அவரோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்தவர்கள் யார், அவருடைய வாட்ஸ்அப் குழுக்களில் இருந்தவர்கள் யார், பெண்களுடைய பல விதமான படங்களை அந்த குழுக்களிலே பகிர்ந்து மாப்பிள்ளை இன்னைக்கு ஒரு பெண் வந்ததுன்னா அதுக்கு ஒரு உட்பொருளை சொல்லி இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்லாம் பரிமாறப்பட்டதாக அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் உங்களை போன்ற சமூக ஊடகங்களுக்கு பேட்டியளித்திருக்கிறார்கள். ஆக இது போன்ற ஒரு மாபெரும் ஒரு மனித குலத்திற்கே ஒரு இழக்கை தேடுகின்ற ஒரு மனித போர்வையில் நடமாடுகின்ற இது போன்ற இந்த காற்று மிராண்டிகள் மீது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து வித்தின் வீக் அண்ட் வித்தின் மந்த்தில் இதற்கான ஷார்ட் ஷீட் போட்டு குற்றவாளிகள் நிறுத்தப்பட்டு அதிகபட்ச நான் வந்து மரண தண்டனைக்கு எதிரானவன் உங்களுக்கு தெரியும். ஆனால் இது போன்ற குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கிற காரணத்தில் நான் முதல் முறை உங்களிடத்தில் சொல்கின்றேன், இது போன்ற குற்றவாளிகளுக்கு உடனடியாக அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை விதிக்க வேண்டும். நேற்று கூட உங்களுக்கு தெரியும் மகளிர் கோர்ட்டு ஒரு பெண்ணை இது போன்ற பாலியல் சீண்டலுக்கு ஒருதலை காதலால் இன்றைக்கு கட்டாயப்படுத்தி அவர் ரயில் முன் தள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதை ஒரு கட்டுப்படுத்த வேண்டும். இந்த மனிதகுல ஒழுங்கினமான இந்த செயல்களை ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக முதல்வரும் தமிழக அரசும் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. சில மணி நேரங்களிலேயே குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் இல்லை திமுகவோடைய சம்மந்தப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, எதிர்கட்சிகள் போராடிட்டு இருக்காங்க. அதாவது அதில் உங்களுக்கு தெரியும், நம்ம ஓப்பனாகவே பேசலாம். அதாவது அதில் வந்து அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் மாசு அவர்கள், அவர் இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார். அவரை நேரடியாக இதில் தொடர்பு படுத்தி இன்றைக்கு பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் சிலர் பேசி வருகிறார்கள். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. காரணம், என்னை பொறுத்தவரையில் மாசு அவர்களை நான் நன்கு அறிவேன். ஒரு மிக மிக ஒரு பின்தங்கிய ஒரு சமூகத்தில் பிறந்து தன்னுடைய கடின உழைப்பால் நேர்மையாக நின்று அரசியல் தளத்தில் முன்னேறி இன்றைக்கு ஒரு அமைச்சராக இன்றைக்கு தமிழக அமைச்சர் இருக்கக்கூடிய ஒருவர். அவர் சார்ந்திருக்கிற மாவட்ட பகுதியைச் சேர்ந்த ஒரு திமுகவின் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவன் அவரோடு புகைப்படம் எடுத்தான் அல்லது அவரோடு நடைபயிற்சியில் கூட இருந்தான் அல்லது அவருக்கு ஒரு சால்வை கொடுக்கிறான் என்பதற்காக இந்த அயோக்கிய பயல், இந்த மனிதகுல விரோதி செய்த அத்தனை தீங்குகளுக்கும் அந்த அமைச்சரை குற்றம் சாட்டுவதோ அமைச்சர் மீது கை நீட்டுவதோ பொது வாழ்வில் ஏற்புடையதல்ல. ஏன்னா இது வந்து நாளைக்கு யாரு மேலே வேண்டுமானாலும் இது போன்ற சமூக விரோதிகள் மிக மோசமான இழி செயல்களில் ஈடுபடுகின்றவர்கள் செய்கிற ஒருத்தன். இப்போ நான் போகிறேன் தொடர் வண்டியில் நிறைய பேர் என் கூட புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. அதேமாரி இப்போ முதலமைச்சர், அமைச்சர்கள், கவர்னர்கள், நீதிபதிகள், சமூகத்தில் உங்களுக்கு தெரியும் உயர்நிலை சினிமாக்காரர்கள் யாரு கூட வேண்டுமாலும் யார் வேண்டுமாலும் எடுப்பாங்க. அப்போ அந்த எடுக்கிற அந்த ஒரு தனி மனிதன் அவன் செய்கின்ற ஒழுங்கினமான செயலுக்கு, அவன் செய்கின்ற சட்டவிரோத செயல்களுக்கு, அவன் செய்த பாலியல் வல்லூருக்கு எனக்கு தெரிந்து பொது வாழ்வில் நேர்மையாக தூய்மையாக கண்ணியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் திமுக அமைச்சர்களில் இருப்பவர்களிலே என்னை பொறுத்தவரை அவர் ஒரு பாராட்டத்தக்க, அதுவும் மருத்துவத்துறையில் ஒவ்வொரு மாவட்டமாக பல கிலோமீட்டர் நடந்தே சென்று கிராமப்புற மக்களுடைய மேம்பாடு, மலைவாழ் மக்களுடைய மேம்பாடு, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகள் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தி தன் துறையின் ஊடாக தன்னால் முடிந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது தன்னுடைய இந்த துறையின் மூலமாக செய்ய வேண்டும் என்று ஒரு வேட்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக நான் இன்னும் சொல்ல போனால் இங்கே பல லட்சக்கணக்கான இளம்பெண்கள், இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு விளையாட்டு வீரராக, ஒரு நடைபயிற்சி வீரராக, அதுவும் தன் விபத்து ஏற்பட்டு தான் இனிமேல் உயிரோடு நடமாட முடியாது இந்த சமூகத்தில், நீங்கள் எழுந்து நடக்கவே முடியாது என்று மருத்துவர்கள் சொன்னபோது கூட தன்னுடைய தன்னம்பிக்கையினூடாக அதை உடைத்தெறிந்து இன்றைக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்.
ஆக ஏதோ ஒரு தனி நபர், அவன் திமுகவின் உறுப்பினராக கூட இருக்கலாம், நான் குறை சொல்லவில்லை. ஆனால் அவன் திமுக மந்திரிகளோட இல்லை மற்ற முக்கியமான விஐபிகளோட புகைப்படம் இருந்தான் என்பதற்காக விசாரணை முடிவதற்குள் நாம் ஒருவர் மீது கை நீட்டி ஒரு அபாண்ட பழி, அதுவும் ஒரு கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவியை, அது இரவு நேரத்தில் அவரை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு கடந்திருப்பதாக தற்போது மருத்துவ அறிக்கைகளும் தெரிவிக்கிறது. உயர்நீதிமன்றங்கள் கூட மிக கடுமையான நடவடிக்கைகள் இறங்கியிருக்கிறார்கள். தனி குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைக்கு போர்க்கால அடிப்படையில் உத்தரவிடப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் அரசியல் காரணங்களுக்காக நாம் எவர் ஒருவர் மீதும் பழியை எடுத்த உடனேயே நாம் போட்டுவிடக்கூடாது. இதில் ரொம்ப நிதானமாக இதை கையாள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு புரிதல். அதற்காக நான் திமுகவுக்கோ திமுக அமைச்சருக்கோ நான் வக்காலத்து வாங்குகிறேன் என்பது அல்ல. ஒருவேளை திமுக உறுப்பினராக இருக்கிற அவன் திமுகவை சார்ந்தவர்களுக்கும் இதற்கு தொடர்பு இருக்கும் என்று விசாரணையில் தெரிய வந்தால் அவர் இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு அதிமுக அல்லது பாரதிய ஜனதாவினர் சொல்வது போல மாசு அவர்கள் மீது விரல் நீட்டுவது என்பது என்னை பொறுத்தவரையில் அவர் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மனிதர். அதனால் அவர் இந்த சமூகத்துக்கு ஏதாச்சும் தன் துறையின் மூலம் செய்யணும் அப்படின்னு ஓடோடி செய்யக்கூடியவரை ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி, ஒரு மன சிதைவுக்கு உள்ளாக்கி, இது போன்ற ஒரு அபாண்ட பழியின் ஊடாக விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற போதே அவரை குற்றவாளி கூண்டில் ஏற்றுகிற முயற்சி என்பது அது அரசியல் ரீதியான ஒரு முயற்சி. அதனால் இது போன்ற உண்மையான குற்றவாளிகள், இந்த கும்பலுக்கும் இவனுக்கும் பின்னால் இருக்கின்ற உண்மையான சமூக விரோதிகள் தப்பிவிடக்கூடாது சார். ஆனால் இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் கண்டித்து நீங்களும் தான் போராட்டம் நடத்துகிறீங்க, கடுமையான விஷயங்களை பேசுகிறீங்க. ஆனாலும் யார் அந்த சார்னு எதிர்கட்சிகள்லாம் ஒரு ட்ரெண்ட், அது எதிர்கட்சிகள் அவர்கள் அதான் இதில் இது ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா. நம்ம அனைவருக்கும் பெண்கள் இருக்கிறது. அரசியல் கட்சி நடத்துகின்றவர்கள் வீடுகளில் பெண்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் பள்ளிகளில் கல்லூரிகளில் படிக்கிறாங்க. அதனால் அந்த குடும்பம் பற்றிருக்கிற அந்த துன்பம் துயரம், அந்த பெண் பற்றிருக்கிற துன்பம் துயரத்தை யாராலும் மருந்து போட்டு ஆற்ற முடியாது. ஆனால் அந்த செயலில் ஈடுபட்ட இந்த ஞானசேகரனுக்கு பின்னால் இருப்பது யார் என்பதை இன்னைக்கு தாராளமாக நிற்கிற நவீன உலகத்தில் விசாரிக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன், அவங்ககிட்ட ஃபோன் கமிஷனர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு, அது சைலண்ட் மூடில் இருந்துச்சு, அதாவது ஃப்ளைட் மூடில் இருந்துச்சு அப்படின்னு. அப்போ அந்த சம்பவம் நடப்பதற்கு அன்றிலிருந்து அவருடைய கால் ஹிஸ்ட்ரி எடுத்து யார் யாரெல்லாம் ஃபோன் வந்திருக்காங்க, அவர்கள்லாம் யார் யார், அவன் சாருன்னு சொன்னவர்கள் யார் அப்படின்றத அடுத்த ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்களை அழைத்து கிரீன்ஷாட்டை எடுத்து டைம் டு டைமோட நிமிடத்திலிருந்து நொடியிலிருந்து எடுத்து பத்திரிகையாளர் கூட்டத்தை நடத்தி, இங்கே பாருங்கள் இந்த நேரத்தில் அவருடைய செல்ஃபோனை ட்ரெஷர் பண்ணியிருக்கோம், இதற்கு கால் ஹிஸ்ட்ரி, இத்தனை மிஸ்டு கால் இருக்குது, இத்தனை ரிசீவ்டு கால் இருக்குது, இத்தனை அவுட் கோயிங் கால் இருக்குது, இது இவர் ஒரு இடத்துல பேசியிருக்கிறாங்க, எத்தனை நிமிடங்கள் பேசுகிறாங்க அப்படின்றத சாட்சியங்களோட பத்திரிகையாளர்கள் முன்பு காவல்துறை ஆணையர் அதை வெளிக்காட்டலாம், வெளியிடலாம். இல்லை இன்றைக்கி அண்ணாமலை சாட்டையால் தன்னை அடிச்சுக்கிட்டாரு, இது குறித்து அவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறாரு. அது ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் நடந்திருக்கு. நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நிர்பயாவுக்காகவும் வட இந்தியத்தில் எங்கு நடந்தாலும் மனிதகுலம் பாதிக்கப்படுகின்ற போது, இது போன்ற சம்பவங்கள் நடந்தபோது நாம் தமிழர்கள் முதலாவதாக வீதிக்கு போராடுகிறோம். அது கட்சி சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணினத்திற்காக போராடுவது ஒரு மனித குலத்தினுடைய இயல்பு. அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு விசாரணையில் இருக்கிறாங்க, ஒரு குற்றவாளியை ஐடென்டிஃபை பண்ணி பிடிச்சிட்டாங்க, மற்றவர்களை விசாரிக்கணும், தமிழ்நாடு அரசு காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி உயர்நீதிமன்றமே தலையிட்டு அதுக்கு 3 டிப்டி கமிஷனர் ரேஞ்சில் விசாரணைக்கு ஆணையிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி டெல்லியிலிருந்து அந்த பெண்கள் ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் தரவா 2 நாளாக விசாரிச்சிருக்கிறாங்க. இப்போ மத்திய அரசுக்கிட்ட ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குது, RAW போன்ற உளவு நிறுவனங்கள் இருக்குது. ஒருவேளை அண்ணாமலைக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி அவருடைய தொலைபேசியின் ஊடாக கால் ஹிஸ்ட்ரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐபி கேட்டால் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பாக கொடுத்தா ஆகணும். வாங்கி நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இதில் யார் உண்மையிலே யார் தொடர்பு ஈடுபட்டிருக்கிறா, அவருக்கு ரிசீவ்டு கால் என்ன, அவுட் கோயிங் கால் என்ன, மிஸ்டு கால் என்ன, மெசேஜ் என்ன, அவர் இந்த பெண்களுடைய தவறான படங்கள் எடுத்து யார் யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கா அப்படின்றத நீங்கள் இன்னும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு நடத்தி வெளியிடுங்க. அதை விட்டுட்டு உடனே அந்த சார் யார் அப்படின்னா, எனக்கு தெரிந்தாலும் உங்களுக்கு தெரியும், அவர் திமுக உறுப்பினராக ஞானசேகரன் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு ஒரு வாதத்துக்கு நாம் ஏற்றுக்கொண்டாலும் அவர் திமுக பிரமுகர்களோட படங்கள் இருக்கிறார், அதில் நான் மாற்றுபடு. ஆனால் உறுப்பினராக இருக்கிறாரா என்பதை அண்ணா அறிவாலயம் தான் வெளியிட வேண்டும். துரைமுருகன் இல்லைன்ட்டாரு கட்சியில். சரி, அப்படி இல்லை. ஆனால் உங்களுக்கு பிரமுகர்களோட படம் எடுக்கிறத தொடர்பில் தலைவர்களோட ஏரியாவுக்கு போகும்போது அந்த ஏரியாவில் வாழ்கிறாரு அவர். இந்த நாட்டுடைய குடிமகன் அடிப்படையில் மக்கள் பிரதிநிதிகளோட படம் எடுத்திருப்பார். ஆனால் அவர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அப்போ அவருடைய அந்த கால் ஹிஸ்ட்ரி மூலமாக, அவர் பேசிய தொடர்புகள் மூலமாக, ஏற்கனவே உங்களை போன்ற ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் அந்த பகுதி மக்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க.
இவங்க வந்து இந்த மாதிரிலாம், நானும் அந்த ஃபேஸ்புக் குழுவில் இருந்தேன், அந்த வாட்ஸ்அப் குழுவில் இருந்தேன், பெண்கள் ஏதாச்சும் புதுசாக வந்துச்சுன்னா அதுக்கு பெயரிட்டு இப்படி வந்திருக்கு மாப்பிள்ள அப்படின்னு செய்தி பரிமாறுவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காருல, அவர் விசாரணைக்கு உட்படுத்துங்க. அப்போ அந்த வாட்ஸ்அப் குழு யார் யார் அதில் இருந்தா, யார் யாருக்கு அந்த படங்கள் பரிமாறப்பட்டன, அதை எல்லாத்தையும் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அவர்கள் அந்த சமூக விரோதிகள், இது போன்ற காம மிருகத்தோடு தொடர்பில் இருந்தவர்கள் யாரு, அதில் நீங்கள் அரசியல்வாதி இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தவர்கள் இருந்தாலும் இல்லை சாருன்னு சொல்லக்கூடிய எந்த துறை அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்களை வெளிக்காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. தமிழக காவல்துறை, அதுவும் குறிப்பாக சென்னை மாநகர ஆணையர் அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. இதையெல்லாம் அத்தன்டிகேட்டாக நம்முடைய அண்ணாமலை அவர்கள் கேட்டு அவர் வந்து மக்கள் முன் வைத்திருந்தாருன்னா அது ஒரு நியாயம். ஆனால் எடுத்த உடனே இது திமுக மந்திரியா இருப்பார், திமுக பிரமுகராக இருப்பார், அவராக இருப்பார், இவராக இருப்பார்னு யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து இது ஒரு பெரிய ஒரு சம்பவம். இல்லை, அவர் எதில் அதிர்ச்சி ஆகிறாருன்னு எஃப்ஐஆர் பார்த்துட்டு, அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், எஃப்ஐஆர் எப்படி வெளியே அதை வந்து வெளியிட்டு தவறு தான். அது தவறு. மத்திய ஆணையம் என்ன சொல்லுதுன்னா இந்த இதுல அது டெக்னிக்கல் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க, டெக்னிக்கல் தவறு அப்படின்றாங்க. புதிய சட்டம் ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டம், அந்த ஒன்றிய அரசு சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசினுடைய விசாரணைக்கு அது அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள்ட்ட இருந்து அது வெளியாயிருக்கு அப்படின்றாங்க. அவங்களும் ஆமாம் தவறு நடந்திருக்குன்னு ஒரு அறிக்கை அதனுடைய இயக்குனர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படி இது வந்து ஆமாம் தவறு நடந்திருக்குன்னு போகக்கூடாது. ஏன்னா ஒரு பெண் குறித்தான அவருடைய எதிர்கால வாழ்க்கை குறித்தான விஷயம். அதனால் அந்த தவறு செய்த அதிகாரிகள், அது ஒன்றிய அரசு அதிகாரி வந்து ஒன்றிய அரசு அதிகாரிகளே நடவடிக்கை எடுத்து அவரை உடனடியே சஸ்பெண்ட் பண்ணுங்க, இல்லை அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்துங்க. இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் அது யார் எஃப்ஐஆர் வெளியிட்டாங்களோ அவர்கள் மீது வழக்கு சேருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வழக்கில் சேருங்க அப்படின்னு ஏன் அண்ணாமலை இது வரைக்கும் வாய் திறக்கல? அல்லது தமிழ்நாடு அரசினுடைய சென்னை மாநகர காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதை வெளியிட்டுறாங்க, அங்கேருந்து தான் கசிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய புலனாய்வு அதை கண்டுபிடிச்சினா, இல்லை உங்கள் ஐபிஓ உங்கள் சிபிஐயோ அதை கண்டுபிடிச்சா அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்கள பிடிச்சி உள்ளே போட சொல்லுங்கள். அது வேண்டாம் நான் சொல்லலை. ஆனால் ஒரு விசாரணை நடந்து கொண்டு இருக்கின்ற போதே நம்ம பிரிதொரு யார் மீதும் ஒரு புகைப்படத்தின் படத்தை, உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதாவோடு இருந்தவர்களுடைய படங்களை எப்படிலாம் மாபிங் பண்ணி வெளியிட்டாங்க, அப்புறம் எப்படி அது இல்லை அப்படின்ட்டு வெளியில் வந்த செய்திகள்லாம் இருக்குது. அதனால் இப்போ இருக்கிற இந்த நவீன இதை வைத்துக்கொண்டு வெறும் நம்ம படங்களில் மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம சொல்லக்கூடாது. இதற்கான பல்வேறு பூர்வாங்க விசாரணைகளுக்கு விசாரணை ஆணையங்கள் இருக்குது, விசாரணை அமைப்புகள் இருக்குது. அதன் பிரகாரம் அந்த உண்மையை ஆத்தன்டிக்காக அதிகாரப்பூர்வமாக கரெக்டாக இப்போ வந்து இந்த இவன் ஞானசேகரனுடைய கூட பிறந்த சகோதரரே என் சகோதரர் மீது சந்தேகம் இருக்குது என்று அவர் சொல்லி அவர் கொடுத்த அந்த குழுவில் தான் இவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுக்கு பிறகு இன்றைக்கு அவர் தான் குற்றவாளி என்பது ஒருவர் என்பது முதல் கட்ட விசாரணையிலே தெரிய வருது. இப்போ மற்ற விசாரணையில் இதுக்கு யார் கேங் இருக்காங்களா, இல்லை கேங்ஸ் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாக இருக்கிற இது மாதிரி பெண்களை, தனிமையில் இருக்கிற பெண்களை மிரட்டி உருட்டி, இப்போ எனக்கு கூட நான் கேள்விப்பட்டேன் மெரினாவிலே நடந்திருக்குன்றாங்க. அதாவது மெரினாவிலே குடும்பத்தோடு அவங்க போகும்போது சில கும்பல் இந்த போதைக்கு அடிமையான கஞ்சா ஹராயின் போதைக்கு அடிமையான கும்பல் குடும்பத் தலைவர்கள் அப்பா அம்மாவை விரட்டிட்டு அந்த பெண்களை வந்து தன்னுடைய காம இச்சைக்கு பயன்படுத்த முயற்சி இருப்பதாக கூட ஒரு சம்பவம் மெரினாவில் சில தினங்களுக்கு முன் நடந்து என் காதுக்கு வந்திருக்கு. அவங்க இதுமாரியான சென்னை மாநகரம் போன்ற பல்வேறு பகுதிகளில் இது வந்து ஒரு அன்றாட நிகழ்வாக மாறிக்கிட்டு இருக்கு. இதை வந்து ஒரு காலத்திலையும் அனுமதிக்க முடியாது. அதனால் இது வந்து கடுமையான வேணும். இந்த மாதிரியான சட்டங்களுக்கு நான் கூட கடந்த சில நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாதவர்களை விசாரிப்பதற்கென்றே தனி நீதிமன்றம் அமைத்து அதற்கென்று போதுமான காவல்துறை, அதற்கான நீதி வழக்கறிஞர் பெருமக்கள், அதற்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் எதிர்கால இளைய பிள்ளைகள், மாணவ மாணவிகள் நிம்மதியோடு தங்கள் தொழில் சார்ந்த இடங்கள் பணிபுரிந்து விட்டு வீட்டுக்கு திரும்ப முடியும், பள்ளி கல்லூரிகளுக்கு படித்து விட்டு நிம்மதியாக வர முடியும். இங்கே எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு வந்து கஞ்சா போதை வாஸ்துக்கள் எல்லாமே கிடைக்குது. அரசே வந்து மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சொல்லிட்டு பாட்டில்கள் அடைத்து நம்ம விற்பனை செய்கிறோம், அதையும் நம்ம மூட சொல்கிறோம். அது இது வரைக்கும் மூடப்படலை. ஆக இது நாளுக்கு நாள் பெருகிட்டு வருது அப்படின்னா அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயர், மிகப்பெரிய கெட்ட பெயர், மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தும். அதனால் இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு அதிகாரம் கையில். நான் வந்து ஏதோ இது திமுக அரசில் மட்டும் நடக்குன்னு சொல்லலை, இது எல்லா அரசு காலத்திலையும் நடக்குது. எல்லா மாநிலங்களையும் இது போன்ற மிகப்பெரிய அநியாய அக்கிரம அட்டூழியங்கள் நடக்குது. அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது வந்து மிக மிக குறைவாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக மிக அதிகமாக இன்னைக்கு அதிகரிக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு அச்சமாக இருக்கு. ஆக இதை எல்லா விதங்களிலும் இதை கட்டுப்படுத்துவதற்கு, மட்டுப்படுத்துவதற்கு, ஒடுக்குவதற்கு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். இவனை வந்து இந்நேரம் குண்டாசில் டீடைன் பண்ணி அவனை ரிமாண்ட் பண்ணியிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இது போன்ற சமூக விரோதிகளும் என்ன கேட்டால் நீங்கள் வந்து காவல்துறை அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்கள்லாம் அந்த மனித குலத்தோடு மனிதர்களாக நடமாடுவதற்கே இவர்கள்லாம் அனுமதிக்க கூடாது என்பது என்னுடைய பார்வை. அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்துல சட்டையடி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். அது ஒரு உணர்வு மிக்க ஒரு போராட்டமா. ஏன்னா
இப்படி நடந்துகிட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல இயலாமையில ஒரு இப்படியான ஒரு இல்லை, அது எனக்கு சாற்று அடியில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அது வந்து அவர் ஒரு பிரதான இந்திய நாட்டை ஆளுகின்ற ஒரு கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர், ஒரு ஐபிஎஸ் படித்த ஒரு அதிகாரி. இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு, பெண்களுக்கு தொடர்ச்சியாக நடக்கிறது என்று அவர் பல பட்டியலாம் இடுறாரு. அப்போ என்ன செஞ்சிருக்கணும், தன் தொண்டர்களை இல்லை தன் மகளிர் பிரிவை ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு இருக்கலாம். அல்லது சென்னை அப்படி போராடினா கைது பண்ணிடுறீங்க. பரவாயில்ல, இப்போ ஏமெல்லாம் தமிழிசை முன்னாள் ஆளுநர் அவங்களையே தூக்கி பண்ணதாங்க செய்வாங்க சார். நானும் அடி வாங்கியிருக்கேன் சார், ரத்தம் சிந்திருக்கேன் சார். இது அப்புறம் என்ன, நீங்கள் கட்சியில் வந்து தலைவராக வருதுன்னா மக்கள் அங்கே ஒரு பெண் வந்து ரத்தம் சிந்த கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, கதற பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் காவல்துறை தள்ளுமுள்ளுக்கு இல்லை சட்டையை பிடிக்கிறாங்க இல்லை பிடிச்சி ஏற்றுறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்படின்னா நீங்கள் என்ன பெரிய கார்பரேட் அரசியல் பண்ண வரீங்களா? இப்போ நாங்களாம் ரத்தம் சிந்தலையா? நாங்களாம் அடி வாங்கலையா? இன்னைக்கு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக மக்கள் போராடி அங்கே 16 உயிர்கள் அங்கே வந்து உயிரை தியாகம் செய்யலையா? நான் வந்து உங்களுக்கு தெரியும், கங்கை கொண்டானில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெப்சிகோவுக்கு தண்ணியை உறிஞ்சுறாங்க என்பதற்காக என் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அத்தனை பேரும் 15 பேர் மண்டை உடஞ்சது. என் மேலே தடியடி விழுந்தது. என் தொண்டர்களை என்னை சூழ்ந்து காப்பாற்றினார்களா? அதுமாரி இதுக்கு தான் செய்யும். உங்கள் தொண்டர்கள் உங்களை காப்பாற்ற செய்வாங்க. அதேமாரி உங்களுக்கு போலீஸ் தடியடி விடும், காவல்துறை பெண் ஆண்களுக்கு காவல்துறை யார் பண்ணலாம் கைது பண்ணும்போது தள்ளுமுள்ளு ஏற்பட தான் செய்யும். நீங்க அதுக்கெல்லாம் முகம் கொடுத்தா ஆகணும். அப்படி நடத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அதனால என்ன பிரயோஜனம்? அந்த ஆதங்கம் தானே. ஆமா, அப்ப ஒரு தவறு நடக்குது, அந்த தவறுக்கு நியாயம் வேணும் என்பதை அது ஒரு அரசீற்றம் தானே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் அதை செய்யறாங்கல்ல. இப்ப எங்க கட்சியும் செஞ்சிருக்கு, இப்ப மற்ற கட்சிகளும் செஞ்சிருக்காங்கல்ல. அப்ப காவல்துறை அப்படி போராடிட்டு தான் இருக்கும். நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல. இது இப்படி போகல. நான் அதை தான் சொல்றேன். நீங்க அந்த சாற்றடியில் எனக்கு உடன்பாடு இல்லை. மற்றபடி இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும், கண்டிக்கணும்னு சொன்னதுல நான் உடன்படுறேன். அதான் அதுக்கு ஒரு வழியா ஒரு ஆதங்கத்தை ஒரு கவனம் ஈர்ப்பா இப்ப மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க, பார்த்து பேசுறாங்கல்ல. சரி விடுங்க, அது எனக்கு இது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. இதுல வந்து அவருடைய அரசியல் கோமாளித்தனத்தை அது வந்து ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பத்திரிகை ஊடகம் முன்னணி அரசியல் விமர்சகர்களால அந்த செயலை வந்து யாரும் ஏற்கல. ஆனா நம்ம பண்பாடு தானே சார், நம்ம நேர்த்தி கடனெல்லாம் பண்ணிக்கிற. சரி, அதை விட்டுருங்க. இந்த விஷயத்துக்கு அவர் அப்படி செஞ்சிருக்க வேண்டாம். இது வந்து அது இன்னும் வீரியமான ஒரு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கணும். எடுத்திருக்கணும். அவர் அதை எடுக்கல. அதை வந்து அவர் வீட்டில் நின்றுட்டு ஒரு சாட்டையால் அடிச்சு அது ஒரு காமெடியா மாத்திட்டார் என்பதுதான் என்னுடைய பார்வை. இந்த போராட்ட சென்சிட்டிவிட்டியை குறைச்சிட்டாரு. ஆமா சார், அவர் இந்த இதுக்காக தானே அவர் தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஏங்க, நாங்களாம் இதுக்கு முன்னாடி எத்தனை கற்பழிப்பு சம்பவங்கள்ல நீங்க என்ன இது எப்படிப்பட்ட மண்ணுங்க? சிதம்பரத்தில் பத்மினி என்ற ஒருவர் கற்பழிக்கப்பட்டதற்காக தமிழ்நாடு விடுதலை படை வீரர்கள் ஆயுதமேந்தி ஒரு காவல் நிலையத்தை தாக்குதல் நடத்தி தன் உயிரை தியாகம் செய்திருக்காங்க. குள்ளஞ்சாவடியில் முத்தாண்டி குப்பத்தில் வசந்தா என்கிற ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டார்கள் காவல்துறையினால் என்பதற்காக அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு விடுதலை படை வீரர்கள் வெடிகுண்டுகளோடு வந்து அந்த காவல் நிலையத்தை தாக்குதல் சம்பவம் ஈடுபடுகின்ற போது அந்த வெடிகுண்டு தவறுதலாக வெடித்து தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறார் தோழர் லெனின் போன்ற சின்னத்தம்பி போன்ற தீரர்கள். ஆக ஒரு பெண் சக தாய், தன்னுடைய மகள், தன்னுடைய மனைவி என்கிற அந்த தாய்மை உள்ள அந்த தாய் இது போன்ற பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகின்ற போது தமிழனுடைய அந்த போர்க்குணம், அந்த அரசீற்றம் என்பது அதை செய்த அநியாயக்காரனை அக்கிரமக்காரனை அந்த இடத்திலேயே தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழனுடைய மரபு வழியில் ஊறிய அந்த செய்தி. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் மரணதண்டைக்கு எதிராக இருந்தாலும் இது போன்ற குற்றவாளிகளை தூக்கு தண்டனை கொடுக்கணும், மரணதண்டனை கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆக அன்றைக்கு நீதிமன்றங்கள், காவல்துறைகள் இதற்கு இந்த தவறுகளை காவல்துறையினே மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறைகளே செய்த போது அன்றைக்கு அதற்காக ஒரு படை இயங்கியது இந்த மண்ணில். அதனால் நீங்கள் இது பண்ணி சாட்டையால் அடிச்சுக்கிட்டு இதுக்கு நான் நீதி கேட்டு வீட்டில் உட்காந்துட்டேன், நான் அறிக்கை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது போதாது. இப்போ நானே பாருங்கள் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறேன். இந்த விஷயத்தை வச்சு தமிழ்நாடு இவ்வளோ பின்தங்கி இருக்கு, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பால் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்குன்னு சொல்கிறத ஏற்கிறீங்களா? இல்லை, அதை நம்ம அப்படி 19 நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் சமீப காலமாக இந்த போதை வாஸ்துக்களால் தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அதிகரித்து கொண்டிருக்குது என்பது மறுக்க முடியாது. இன்னொரு பக்கம் சார், விஜய் அவங்களும் இந்த விஷயத்தில் வந்து தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க, புதிய கட்சி வந்திருக்கிறாங்க. விஜயனுடைய தொண்டர்கள், மகளிர்கள் ஆங்காங்கே இதற்கான ஒரு ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதாவது துண்டறிக்கை அவருடைய கைதாகிறது அது வரவேற்கக்கூடியது, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் விஜய் வந்து அவரும் அதேமாரி கவர்னர் போய் சந்தித்து ஒரு மனுவை கொடுத்துட்டு திரும்ப பனையூரில் போய் பெரிய கேட்டை இழுத்து சாத்திக்கிட்டார். இது கூடாது. நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, கட்சியை தொடங்கிட்டீங்க, உங்களுக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்காக தொண்டர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இதுக்கு ஒரு நீதி கேட்டு பொதுவெளியில் வந்து மக்களோட மக்களாக நீங்கள் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கணும். அப்படி எடுக்கலையா? முதல் கட்டமாக நான் கவர்னர் சந்தித்து மனு கொடுத்துருக்குறேன், என்னுடைய தொண்டர்கள் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. இது இப்போ நான் உங்களோட மனு விட்டு பேசுவது போல் அவர் பத்திரிகை ஊடக நண்பர்களை கவர்னர் மாளிகையிலிருந்து வெளியே வந்து சந்தித்து
இந்த மனுவில் என்ன இருந்துச்சு, அந்த மனுவுடைய நகல்களை எல்லாம் இப்போ நாங்களாம் போய் கவர்னர்கிட்ட, முதலமைச்சர்கிட்ட, சீஃப் செக்ரட்டரி மனு கொடுத்தோம்னா அந்த மனு நகலை பத்திரிகையாளர்கிட்ட கொடுப்போம். அந்த மாதிரி அதை கொடுத்துட்டு இந்த கோரிக்கைகளை நான் கவர்னருக்கு நான் முன்வைத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். பத்திரிகையாளர்களையும் சந்திக்கலை, அந்த நகலும் வெளியே வரல, அந்த கடிதத்தில் என்ன இருந்ததுன்னு கவர்னர் மாளிகை வெளியிட்டால் தான் தெரியும், இல்லை விஜய் வெளியிட்டால் தான் தெரியும், தெரியல. ஆக இது போன்ற இந்த என்ன சொல்லுவாங்க, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிற இந்த அரசியலை தமிழக மக்கள் விரும்ப மாட்டார்கள். நீங்கள் ஒரு அநீதி நடந்திருக்கு, ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு அப்படின்னா உடனடியாக அதற்கு ஒரு எதிர்வினை ஆற்றணும். நான் நடந்த அடுத்த சில நிமிடங்களிலே இதற்கான மிக கடுமையான ஒரு கண்டனத்தை பதிவு செய்து ஒரு அறிக்கை நான் வெளியிட்டேன். அடுத்த கட்டமாக உடனே சென்னையில் எங்களுக்கு மகளிர் கட்டமைப்பு வலுவா இல்லை, எனக்கு வலுவா இருக்கிற சேலத்தில் எங்கள் கட்சி நிர்வாகிகள் உடனே அதுக்கான எதிர்வினை ஆற்றினாங்க. இப்போ நாங்கள் எங்கள் கட்சியினுடைய மாநில மகளிர் அணி முத்துலட்சுமி வீரப்பனார் அவர்களுடன் பேசி அதற்கான அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி நாங்கள் இன்னைக்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய வழக்கறிஞர் குழுவும் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் ஒருவராக தங்களை இணைத்துக் கொண்டு இந்த பொதுநல வழக்கு சீஃப் ஜஸ்டிஸ் நீதிமன்றங்களுக்கு மெயில் அனுப்பியது, இதில் நீதி உண்மை வெளிவரணும்னு சொன்னதில் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் சைலண்டாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். சார், ஒருவேளை இப்படியோ நீங்கள் இப்போ அண்ணாமலையினுடைய போராட்டங்களும் ஒரு அந்த போராட்ட வடிவம் ஏற்புடையதில்லைன்றீங்க. இப்போ விஜய் அவர்களுடைய அந்த போய் மனு கொடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டாரு அவ்வளோதான் அப்படின்றீங்க. புதிய ஒரு அரசியல் பரிமாணம் அப்படிதானும் அவங்க சமூக ஊடகங்கள் ஒரு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வேலைகளை செய்கிறாங்க. நம்ம பழைய அடிப்படையிலேயே இயங்குறோமோ, அதனால் ஏற்க முடியலையோ? இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் மக்களில் ஒருவராக இருக்கிற ஒரு கல்லூரி மாணவி, அதுவும் புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கிற அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அதுக்கு எப்படி நம்ம செயலாற்ற போகிறோங்கிறதுல அவங்க ஒரு வடிவத்தில் முன்னெடுக்கிறாங்க. இல்லை, நான் அந்த வடிவத்தை நான் குறை சொல்லலை. அதாவது நீங்கள் ஒரு தலைவர் ஆகிட்டீங்க, அதை நீங்கள் பகிரங்கமாக பத்திரிகை ஊடக நண்பர்கள், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இன்னைக்கு 4வது தூண் பத்திரிகை தூண் தான். அப்போ அவர்களை சந்தித்து இதில் நடந்திருக்கிற இந்த தவறுக்கு நீதி வேணும், இல்லை நான் இப்போ என் கட்சியின் சார்பாக சொல்கிறேன், இதில் ஒன்று தமிழ்நாடு முதலமைச்சர் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கணும், அல்லது இதை உயர்நீதிமன்றங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கலாம். அப்படி இதுவும் இல்லையா, இப்போ நான் தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு நம்முடைய கலாட்டா வாய்ஸின் சார்பாக நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இதில் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற அல்லது உங்கள் அரசு மீது சுமத்தப்பட்டிருக்கிற இந்த பழியிலிருந்து, அல்லது உங்கள் கட்சிக்காரர்கள் என்று சுமத்தப்பட்டிருக்கிற இந்த பழியிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால், ஞானசேகரன் என்பவர் யார், அவருக்கு பின்னால் இருந்த கும்பல் யார் என்பது உண்மை இந்த வெளி உலகத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால், தற்போது பணியில் இருக்கிற ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு இந்த விசாரணையை மேற்கொள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசருக்கு ஒரு கடிதம் எழுதி, நீங்களே ஒரு நேர்மையான நீதிபதியை கொண்டு இது விசாரணையை நடத்தி இந்த உண்மையை இந்த உலகத்துக்கு தெரியுங்கள் என்று சொல்லணும் அப்படின்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா ஏனைய விசாரணைகள் எது நடந்தாலும் இன்றைக்கு இருக்கிற மீடியா இந்த ஒரு என்ன சொல்லுங்க, நீங்கள் சொன்ன இந்த டெக்னிக்கல், இன்னைக்கு இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்ஸு, இந்த நவீன சாதனங்கள் நடந்த இந்த உலகத்தில் நீங்கள் இன்னைக்கு பிஜேபி சிபிஐ நடத்தினாலும் சிபிஐ வேறு மாதிரியான அறிக்கையை கொடுப்பதற்கு இந்த அரசுக்கு எதிராக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அரசியல் எழலாம், இல்லை ஆளுங்கட்சி அதை மறுக்கலாம். சிபிசிஐடியும் யாரு, அவங்க தமிழ்நாடு போலீஸ் தானே, தமிழக முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தானே, உண்மையை மறைச்சி வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால நான் சொல்வது, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு களங்கம் இல்லாமல் இந்த வழக்கை எதிர்கொள்ள விரும்பினார் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது பதவியில் இருக்கிற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசரை கொண்டு இதற்கு ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்து இதில் யார் யார் பின்புலமாக இருக்கிறார்கள், இந்த தவறை யார் யார் செய்திருக்கிறார்கள், இதில் உண்மையிலே யார் யார் குற்றவாளிகள், ஏற்கனவே இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது போன்ற குற்றங்கள் நடந்திருக்கிறதா, அப்படி பெண்கள் யாருக்காவது இது போன்று அவர் சொன்னது போல சாருன்னு சொல்லி பேசுகிற ஏற்படுகின்ற, அப்போ எந்த சாருக்காக அவர் பேசினார், இதையெல்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். அப்படின்னா பணியில் இருக்கிற ஒரு நேர்மையான ஒரு நீதியரசரை கொண்டு விசாரணை நடந்தால் மட்டும்தான் இன்றைக்கிற இந்த சமூக ஊடகங்களை நாம் இது கேள்வி அடுத்தடுத்த கேள்விகள் எழாமல், ஐயம் எழாமல் நீங்கள் ஒரு உண்மையான நீதி விசாரணையின் ஊடாக உண்மையை வெளியுறவுக்கு கொண்டு வர முடியும். இதைத்தான் நான் விரும்புகிறேன். உதாரணத்துக்கு இப்போ தூத்துக்குடியில் நடந்த இந்த துப்பாக்கி சூட்டில் அருணா ஜெகதீஷ் ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர், அவரே இன்றைக்கு அங்கே நடந்தது தவறு, இதுல காவல்துறை டீட்டெயிலான ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதனால ஓய்வு பெற்ற நீதியரசரை கொடுத்தா கூட அதுக்கும் இன்னைக்கு சொல்லுவாங்க, இவர் ஆளுங்கட்சி சார்ந்து இப்ப இருக்கிறாரு, அரசனுடைய ஏனைய முக்கிய பதவிகள்லாம் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கொடுப்பதற்கு அரசுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த பதவி எதிர்ப்பு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன செய்தது, நீதிபதிகளே இன்னைக்கு இது போன்ற பதவிகளை காட்டி தன் பக்கம் வளைத்த ஒரு அரசு எதுன்னா அது இந்த மோடி அரசு தான். உங்களுக்கு தெரியும்,
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவங்களை கவர்னராக நியமிப்பது, தகவல் உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக நியமிப்பது, இந்திய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக நியமிப்பது, பல்வேறு பிரிவுகளுக்கு அவர்களுக்கு பதவிகளை கொடுத்து அவர்களை தன் பக்கம் வைத்துக் கொள்கின்ற ஒரு நடைமுறை நடக்குது. அதுக்காக தான் நான் சொன்னேன், பதவியில் இருக்கிற ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு இது முதல் அமர்வாகவே இருக்கட்டுமா, இது இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டியாவே இருக்கட்டுமா, ஒரு முன்னெச்சரிக்கையாக. அதுதான் நான் சொன்னேன், சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட நீங்க தமிழ்நாட்டுடைய தலைமை நீதியரசர் கிட்ட ஒப்புதலை வாங்கி அவர் மூலியமாவே இதை அறிவிக்க சொல்லி இதை நடைமுறைப்படுத்துங்க. ஒரு அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஒரு பணியில் இருக்கிற நீதிபதியை நியமிப்பிற்கு தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னா அப்ப நீங்க சீஃப் ஜஸ்டிஸ் தமிழ்நாடு தலைமை நீதியரசருக்கு சொல்லுங்க. இல்ல தேவைப்பட்ட இந்திய நாட்டுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசருக்கு கூட சொல்லி இந்தியாவிற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த வழக்கை எடுத்து இதுல உண்மையாக தவறு செய்தவர்கள், உண்மையான குற்றவாளிகளை இனங்கண்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தி அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிப்பதற்குரிய நடவடிக்கைகளை ஒன்றிய மாநில அரசுகள் சேர்ந்து எடுங்க அப்படின்றதான் என்னுடைய வேண்டுகோள். ரைட் சார், இந்த வழக்குக்கு அப்பாற்பட்டு இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த விஜய் அவர்களினுடைய அந்த செயல்பாடு, ஒரு போய் மனு கொடுக்குறாரு, ஒரு எலைட் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, அப்போ ஒரு மக்கள்கிட்ட நின்று போராடாமல் திருப்பி வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்து அண்ணாமலை அவர் சாட்டையில் அடிச்சுக்கிட்டு கார்பரேட் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, அறிக்கை கொடுத்துட்டு அவ்வளோதான். திருப்பியும் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்களுக்கு அதில் ஏன் பயப்படுறாங்கன்னு கேட்குறீங்க. அந்த அரசியல், அவங்க செய்கிற அரசியல் மீது, அரசியல் செயல்பாடுகளின் மீது நம்ம களத்தில் நின்று போராடி ஆர்ப்பாட்டம் நடத்தி கைதாகி இவங்களுக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குதோ, பழைய ஓல்ட் ஸ்கூல் தாட்டோ அது. ஏன்னா இப்போ புது நவீனத்தில் அவங்களுடைய செயல்பாடு இந்த அரசியல் களத்துக்கு அதுதான் தேவையோ? இல்லை, அது மக்கள் தான் தீர்மானிக்கணும். இன்னைக்கு கடந்த காலங்களில், இன்னைக்கு நேற்று கூட ஐயா நல்லக்கண்ணுக்கு 100ஆண்டு விழா எடுத்தோம். அவருடைய போராட்ட வாழ்வு என்பது எவ்வளோ அளப்படுது. அவர் நீங்கள் சொன்ன எலெக்ட் அரசியல் பண்ணலை. இன்னைக்கு பழநெடுமாறன் நம் கண்முன் காட்சியாக இருக்கிறார். அவர் இதே ஆளுங்கட்சியால் அன்னை இந்திரா காந்தி அவர்களோடு அவர் இருந்தபோது அவர் பட்ட துன்பங்கள், அவர் மீது விழுந்த அடியை இவர் தாங்கி ரத்தம் சிந்திய வரலாறுகள்லாம் இந்த மண்ணில் இருக்குது. அதுபோன்று தமிழ்நாட்டில் எண்ணற்ற தமிழ்நாட்டை கடந்து வந்த அரசியல் தலைமைகள் மிகப்பெரிய வம்புகளை, வழக்குகளை, துன்பங்களை, துயரங்களை, பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே பாளையன் கோட்டை சிறையினிலே வாழ்ந்தவர் கலைஞர் என்ற பாடல் வரிகள்லாம் நம்ம காதில் ஒலிச்சிருக்கோம். ஆக இந்த நாட்டுக்கு 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர் பட்ட துன்பங்கள் அந்த பாடல் வரிகளில் வரும். ஆக இப்படி நீங்கள் எம்ஜிஆராக இருக்கலாம், ஜெயலலிதாவாக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கலாம், எல்லா தமிழ்நாட்டுடைய அரசியல் கால இந்த 75 ஆண்டுகள சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் பெருந்தலைவர் காமராஜரில் தொடங்கி அனைவருக்கும் பொது வாழ்வில் என்பது இது போன்ற மக்களுக்கான பிரச்சனைகளில் நேரடியாக களத்தில் இறங்கி மக்களுடைய வழிகளை உணர்ந்து மக்களோடு மக்களாக இரண்டர கலந்து தன் போராட்ட வாழ்வின் மூலமாகத்தான் மக்களின் மகத்தான இடத்தை பெற்றார்கள், மக்களின் மனங்களை வென்றார்கள். அண்ணாமலையும் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்காரு. இன்னொன்று சார், இப்போ போலீஸ் அடிக்கிறது அடி வாங்குறது இல்லை, ஒரு தள்ளுமுள்ளில் அடி வாங்குறத விட தனக்கு தானே சாட்டையால் அடிச்சுக்கிறதுல விழற அடிங்கிறது இன்னும் வலிமையானது இல்லை? அதை தான் சொல்லிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப அந்த கேள்வி கேட்குறீங்க. அது அந்த சம்பவத்தை பொறுத்தவரை எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றது தான் என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்து. இன்னொரு பக்கம் சார், விஜய் இப்போ ஆளுநர்கிட்ட மனு கொடுத்துருந்தது. அவரோட கட்சி ஆரம்பிக்கும் போது கொள்கைகளில் ஆளுநர் பதவியே தேவையில்லை, அதை வலியுறுத்தப்படுவதை தூக்கி எடுக்க வலியுறுத்த. அப்போ எங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட அங்கே ஆளுநர் தேவையில்லை என்பது. ஆனால் இன்னைக்கு இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, இந்திய அரசியல் சாசனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த மாநிலத்தினுடைய முதல் குடிமகனாக காங்கிரசுடைய தலைவர் ஆளுநர் இருக்கிறார். அவர் இருக்கின்ற வரையில் அந்த கொள்கையில் உடன்பாடு இல்லை என்று சொன்ன, ஆளுநரே வேண்டாம் என்று சொன்ன திமுக கூட கடந்த காலத்தில் யார்கிட்ட போய் மனு கொடுத்தது? ஆளுநர். அதனால அவர்கிட்ட அவங்க கொடுக்கறதுல நான் குறை சொல்லலை. ஏன்னா அவர் இருக்கிறாரு, கொடுக்குறாங்க. ஆனால் கொடுத்துட்டு வெளியே ஏன் கொடுத்தேன், எதற்காக கொடுத்தேன், என்ன நடவடிக்கை நான் எதிர்பார்க்கணும் என்பதை உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்களை சந்தித்து அவர் பேசியிருக்க வேண்டும் என்பது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நாங்களாம் எங்கள் கட்சி தொண்டர்கள் கைது செஞ்சு ஒரு மண்டபத்தில் வச்சுருக்காங்க, இல்லை ஒரு சிறையில் வச்சுருக்காங்கன்னா உடனடியாக போய் அவங்கள நாங்கள் பார்ப்போம். அப்படி இன்னைக்கு அவருடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்காங்க, மகளிர்கள் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் வச்சுருக்காங்க. ஆளுநர் மாளிகைக்கு பனையூர்லேருந்து வெளியே வந்த விஜய் ஆளுநர் மாளிகைக்கு திரும்ப பனையூருக்கு போவதற்கு பதிலாக அங்கே கைது செய்யப்பட்டு தன் தொண்டர்கள் மண்டபத்தில் இருக்காங்களே அவங்கள போய் பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லணும். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு அரசியல். இது அந்த அரசியலை கூட நீங்கள் செய்வது கண்டிச்சு அறிக்கை விட்டாரு. ஐயோ, நீங்கள் அறிக்கை தாங்க விடுறீங்க, ட்வீட்டு தாங்க போடுறீங்க, அறிக்கையை எழுதி கொடுத்து ஜெராக்ஸ் போட்டு மக்களுக்கு கொடுங்கன்னு தான் சொல்கிறீங்க. நீங்கள் அந்த காலத்துக்கு உன் தொண்டை தானே உனக்காக கைது பண்ணி உள்ளே இருக்கிறான். உங்களுடைய அறிக்கையை வெளியிட்டு அதை துண்டறிக்கையை விநியோகம் செய்தான் பொதுமக்கள்கிட்ட. காவல்துறை அனுமதி இல்லாமல் பப்ளிக்கில் நின்று நியூசன்ஸ் பண்ணாங்க, பப்ளிக் இடைஞ்சல் ஏற்படுறாங்க, போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஏற்படுறாங்க அப்படின்ற பிரிவின் கீழே தான் அவர் மண்டபத்தில் தடுப்பு
தடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க, அல்லது கைது செய்யப்பட்டு மண்டலத்தில் வச்சுருக்காங்க. அவங்கள போய் பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் தப்பு தாண்டா பண்ணிவிட்டு உங்களை காவல்துறை கைது செய்யலை, நீங்கள் மக்களுக்கான ஒரு கற்பழிப்பு சம்பவத்திற்கு காரணமான அந்த படுபாதக செயலில் ஈடுபட்ட அந்த ஐயோக்கியனை கைது செய்ய கோரி அவனுக்கு பின்னால் இருக்கிற கும்பல் யார் என்கிற உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் போராடுறீங்க. அதனால் உங்களுடைய இந்த முதல் போராட்டத்தை நான் வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு நேரடியாக வந்து அந்த மண்டபத்தில் வந்து அவங்கள சந்தித்து பேசலாம்ல. இதுதானே ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டில் நடக்கிற நடைமுறை. ஆனால் விஜய்க்கு இருக்கிற மாஸ்க்கு ஒரு பெரிய நெருக்கடி ஆகிடும். அதெல்லாம் சந்திக்கணும் தான் சார். என்ன பாதிக்க கூட்டம் நிறைய கூடி சும்மா இதெல்லாம் நீங்கள் சாக்கு சொல்லாதீங்க. கூட்டம் யாருக்கு எம்ஜிஆர் கூடாத கூட்டம் இவர் கூட்டிடுமா? ஜெயலலிதா கூடாத கூட்டம் இவர் கூடிச்சா? இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு சொன்ன இந்த நாட்டில் மிகப்பெரிய நடிகனாக இருந்தவர் கூடாத கூட்டம் இவர் கூட்டிடுமா? நீங்கள் இதெல்லாம் இப்படிலாம் சாக்கு சொல்லி தட்டிக்கு தங்களுடைய கடமைகளிலிருந்து தங்களுடைய பொறுப்புணர்விலிருந்து நீங்கள் தங்களை தட்டி கழித்துக் கொள்ளக்கூடாது. நான் விஜயை வந்து இந்த அறிக்கையோ இந்த கவர்னர் சந்திச்சதையோ நான் வரவேற்கிறேன். அதில் நான் எதிர்க்கலை, அவர் விமர்சனம் செய்யலை. அதே நேரத்தில் இதையெல்லாம் கூடுதலாக அவர் செய்திருக்க வேண்டும். செய்திருந்தால் இன்னும் அவருக்கு மக்களிடத்தில் நற்பெயர் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். Nature's Comfort. Ramraj presents Bamboo Cotton White Shirts. Holidays-nale adu namma GT Holidays da. South India's #1 travel brand. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.